இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, இங்கதான் இருக்கியா? உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். வா, கீழே எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே நிக்கிற. நீ போ பூரி, நான் அப்புறமா வரேன். இல்ல சிவா, நீ வா போலாம். அங்க பாரு, அண்ணா அண்ணி எல்லாம் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உன் தம்பிக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையா? இது என்ன மாமா இப்படி கேக்குற? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்கல்ல. காதலிக்கிறவங்களா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதுவும் அவளோட ஹல்தி ஃபங்க்ஷன்ல. அங்க பாரு, எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு. வா போலாம். அது வந்து மாமா, நான் பூமி, நான் இப்ப மட்டும் இல்ல, அப்பல இருந்தே அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மாமா வா சிவா, வா. டேய் சிவா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் மாமா. வாய் வார்த்தையில நல்லாதான் இருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாதுடா. நல்லா இருக்காங்களா இல்லையான்னு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிடும். என்னாச்சுன்னு சொல்றா. ஒன்னும் ஆகல மாமா. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. உனக்கு பூரிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? அது என்ன நானே அப்படி கேக்குற? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம்னா? கரெக்டா சொன்ன பூர்ணி. கல்யாணம் நெருங்க உங்க அண்ணனுக்கு சந்தேகம் அதிகமாயிக்கிட்டே போகுது. ஏண்டா சிவா, எதுக்கு டல்லா இருக்கேன்னு அப்பவே என்கிட்ட சொன்னல. அதே விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன சொன்னா பூமி? அது இல்ல மாமா, எங்களை வளர்த்த அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு காலையிலே சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் டல்லா இருக்கான். சாரி சிவா. இந்த விஷயத்த நீ சொன்னா என்ன, சிவா சொன்னா என்ன? சிவா, நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன மனுஷங்களையும் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. எந்த உலகத்துல இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு நாம நினைச்சுக்கணும்டா. இட்ஸ் ஓகே, ஓகே, சந்தோஷமா இரு. இட் வில் பி ஃபைன். எனக்கு வந்த சந்தேகம் வேற யாருக்காவது வந்திருந்தா அது ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும்டா. ப்ளீஸ். ஐயோ, நீங்க அவனை போய் இவ்ளோ கெஞ்சணுமா மாமா? நானே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. வா சிவா, போயிட்டு வா. அப்பா, நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளுங்க. அவர் கேட்க மாட்டாரு பூமி. நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன் குரலை கேக்குறது கூட இவருக்கு சுத்தமா பிடிக்கல. நீ தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, கிளம்பு. அப்பா, உங்க பொண்ண ஒரு மகளா உங்களால ஏன் பார்க்க முடியலப்பா? அது ஏன்னா பிறந்ததும் உன்னோட அம்மாவை நீ முழுங்கிட்ட. அப்புறம் எப்படி இவரு மகளை பாப்பாரு? அக்காவோட சேர்த்து இவருடைய அன்பும் அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. ஏதோ ஒரு நல்ல நேரம் நான் இருந்ததுனால என் மாமாவை திரும்பவும் சாதாரண மனுஷனா மாத்த முடிஞ்சது. தேவைப்படும் போது உறவு ஞாபகம் வரும், இல்லன்னா பகையா தெரியும்.
இதைத்தானே திரும்ப திரும்ப பண்ற. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்ட நினைக்காத. ஒரு நல்ல காரியமாச்சே. என்னோட ஆசைய சந்தோஷமா ஏத்துக்குவீங்கன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா திரும்பவும் எனக்கு கசப்பான அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு. பரவாயில்லப்பா, இவ்ளோ வருஷமா அனாதை மாதிரி தான் வளர்ந்தேன். இதுக்கப்புறமும் அதே மாதிரி அவ அப்பா அம்மா ஸ்தானத்துல நானே நின்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். குடும்பத்துக்கு மூத்தவங்களாம் அத்தை இருக்காங்க. அவங்களே ஆசிர்வதிப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு கவசம். என்னது மூத்தவங்களா? யாரு? ஹ, அந்த புருஷன் இல்லாதவள தான் சொல்றியா? புருஷன் பக்கத்துல இல்லனாலும் கல்யாணம் உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, வெக்கமே இல்லாம. புருஷன் உயிரோட தான் இருக்காரு. சில பேர் அவரை இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம புதுமண ஜோடிகளை ஆசீர்வாதம் பண்றதுக்கு தேவையானது நிறைஞ்ச மனசுதான், அடுத்தவங்க புருஷன் இல்ல. யார்கிட்ட பேசுறேன்னு நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். மனுஷங்களை மனுஷங்களாவே மதிக்க தெரியாத ஒரு ஜடத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், ஏன் வீட்டுக்கே வந்து என்ன பத்தியே கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. அப்பா, கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். முடிஞ்சா நீங்க வந்து 4 அட்சதைய தூவி ஆசீர்வாதம் பண்ணா நான் சந்தோஷப்படுவேன்.